பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிரியமானவர்களே, நம்மை பலப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவி செய்யும்படிக்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அவர் தந்தருளி இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் எடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று இந்த வேத வசனம் குறிப்பிடுகிறது, பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். வேத வசனத்தை நன்றாய் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகள் அப்படியே உண்மையானதாய் காணப்படுகிறது. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய பலத்தினாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு நீங்கள் பலனுடையவர்களாய் காணப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போன நிலையில் அல்லது பலவீனப்பட்ட நிலையில் ஒரு காரியத்தை செய்கிறதற்கு முற்படுகிறேன், ஆனால் காரியத்தை என்னால் செய்ய முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் உங்களுக்கு தந்தருளுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவனுடைய பலன் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். உங்களை குறித்ததான தாழ்வு மனப்பான்மைகளை எடுத்து போடுங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய பலத்தினால் நீங்கள் மதிலை தாண்டுவீர்கள். அவருடைய பலத்தினால் நீங்கள் சேனைக்குள் பாய்வீர்கள். ஏனென்று சொன்னால், காண்டாமிருகத்துக்கொத்த பலனை தேவன் உங்களுடைய வாழ்விலே அவர் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள், நம்புங்கள். கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். நீங்கள் செய்யும் காரியம் உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாகவும் மற்றவருடைய கண்களுக்கு அது வியப்பாகவும் இருக்கும். இவன் பலவீனன் அல்லவா, இவன் சுகவீனன் அல்லவா, இவனால் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடிந்தது என்று ஆச்சரியப்படுவார்கள். என்று சொன்னால், நம்முடைய தேவன் அவர் ஆச்சரியமான தேவன். அவர் நம்மை கொண்டு செய்கிற காரியமும் அது ஆச்சரியமாயிருக்கும். ஆகவே உங்களை குறித்ததான குற்ற மனசாட்சி, உங்களை குறித்ததான தாழ்வு மனப்பான்மை, இவைகளை உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் எடுத்து போடுங்கள். ஏனென்று சொன்னால், உங்களை பலப்படுத்துகிறவர் கர்த்தராகிய கிறிஸ்து. அதை உணர்ந்த தேவ மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று அவன் விசுவாச வார்த்தையை அவன் சொல்லுகிறது போல, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னாலும் எல்லாமே முடியும். உன்னாலே எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க முடியும். உன்னாலே தேவன் கொடுத்திருக்கிற பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கும் பலனுண்டு என்பதை நீ மறந்து போகாதே. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை நடத்துவார். அவரே உன் பலன், அவரே உன் பங்கு. கர்த்தர் தாமே உன்னை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.